சமைச்சா சாப்பிட்டு கொள்ள இல்லாத இல்லையான் அவ்வளோக்கு இல்லையா. நாங்கள் சரியான மாதிரி கஷ்டப்படுறோம். நாங்கள் எத்தனையோ பேருக்கு சொன்னோம், ஆனால் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஒருத்தரும் ஒன்றும் செய்யறே இல்லை. காகங்கள் அந்த குப்பை எல்லாம் எடுத்துட்டு வந்து தண்ணி பேசன்களுக்குள்ள எல்லாம் போட்டு அந்த தண்ணியை எங்களுக்கு அப்புறப்படுத்தினா திருப்பி அடுத்த நாள் 2 நாள் மட்டும் இருக்கணும் தண்ணிக்கு. நாங்க இல்லையானால சாப்பிட இல்லை, எங்களுக்கு நிம்மதியா ராவைக்கு படுக்கையில இல்லை. யானை வருது, யானை எப்ப வந்து வீட்டுக்குள்ள கூடுமோ புள்ளையில கொள்ளுமோ அந்த பயம். ரங்கில நாங்க ஒரு மக்கள் இல்லையா? அப்படியே இருக்கிற தண்ணியால இருக்கிற எங்களை மட்டும் இந்த மக்களை மட்டும் நீங்க மக்களா பார்க்காம நீங்க சாக்கடையிலே வாழுங்க. நீங்க வருத்தமா வாழ்ந்த எங்களுக்கு என்ன? எங்களுக்கு நிம்மதியா கொஞ்ச நாள் இருக்கிற நாங்கள் இப்போ 72 வயது எனக்கு ஆகிறேன். அதையாவது நிம்மதியா சாருக்கு விடுங்க சொல்லி நான் இப்போ 80ஆம் ஆண்டிலிருந்து இங்கே காணியில் இருக்கிறேன். இங்கே காணி குப்பை தோங்கினது 2015ஆம் ஆண்டு. அண்டையிலிருந்து எங்களுக்கு பிரச்சனை தான். குப்பை பின்னுக்கு 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்க போடுறதுக்கு கொடுத்துருக்கு. அதெல்லாம் அவர் நிரப்பி போட்டு இப்போ முன்னுக்கே வந்துட்டு குப்பை முன்னுக்கு வந்தபடியாக யானையால் பெரிய தொல்லை எங்களுக்கு. ஏனெண்டா யானை வந்து சாப்பிட்டு போட்டு இரவையில் வந்து வலையெல்லாம் பாஞ்சி வேலையெல்லாம் உடைச்சி இது பண்ணுறது. மற்றது காக்காயெல்லாம் அந்த கோழி சரைகள் எல்லாம் கொண்டு போய் சென்று வலையை போடுறது. சரியான கரைச்சலாக இருக்குது. நாங்கள் வயது வந்த ஆக்கள், எங்களுக்கு சரியான பிரச்சனை இது. இரவையில் நித்திரை இல்லை. இருந்தால் சமைச்சா சாப்பிட்டு கொள்ள இல்லாத இல்லையான் அவ்வளோக்கு இல்லையாது. நாங்கள் சரியான மாதிரி கஷ்டப்படுறோம். நாங்கள் எத்தனையோ பேருக்கு சொன்னோம், ஆனால் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஒருத்தரும் ஒன்றும் செய்யறே இல்லை. ஆனால் ஏதாவது நீங்களாவது இது பார்த்து செய்யுங்க. நாங்கள் கடைசியாக பாருங்கள், இது ஜனாதிபதிக்கு எழுதுன கடிதங்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் கொமிட்டி வைக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் ஒன்றும் இன்னும் வரையில்லை. இது நான் போலீஸில் போய் என்ட்ரி போட்டது துண்டு. போலீஸில் வந்து ஒரு கொல்லி போட்டு போகிறது செய்யாத ஆனால் வந்து போன பிறகு ஒன்றும் செய்கிறதில்லை. அப்படி தான் இல்லாமல் ஏதாவது எங்களுக்கு நிம்மதியாக கொஞ்ச நாள் இருக்கிற நாங்கள் இப்போ 72 வயது எனக்கு ஆகிறேன். அதையாவது நிம்மதியாக சாருக்கு விடுங்க சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். இப்போ தானே மெக்கானிக் பிரச்சனை, இந்த வசிக்கிற ஆத்திர அனைவரும் செய்ய பிரச்சனை. இவ்வளவு தானே வரட்டு நாங்கள் சொல்லி காக்கிட்டோம். போலீஸ் இது சரிதான் பேத்தம் எல்லா இடத்துக்குமே யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கிற பாதை இல்லை. அது நேற்றும் வந்து நாங்கள் இவருக்கு சொன்னாங்க, எங்களுக்கு இருக்க இல்லாமல் இருக்கு, ஏதாவது ஒரு நீங்கள் செய்ய இல்லாட்டி இதை விட்டுட்டு போங்க. அதுவும் அவர் செய்த நடவடிக்கையில் வந்துட்டு அவர் எடுத்துட்டாரு. ஏன்னா இதில் யானை வருது. இப்போ இந்த குப்பையில் சாப்பிட யானை வரக்குள்ள யானை சாப்பிட்டு போட்டு எங்களோட வளவுகளுக்குள்ள எல்லாம் யானை போந்து யானை பிரச்சனை ராவைக்கு காலம்புற விடிந்த இந்த இளையான் பிரச்சனை சாப்பிட இல்லாது. எங்களுக்கு ஒரு கதவு ஜன்னல்களை திறந்து எல்லாரும் சூழல்ல நல்ல சூழல்ல வசிக்கணும்னு தானே ஆக்கள் விரும்புவாங்க. ஆனா எங்களுக்கு நல்ல சூழலே இல்லை, சுவாசிக்க நல்ல காத்து இல்லை. இவர் என்ன செய்வாருன்னா வெயில் காலத்துல குப்பையில குளிச்சுது இழுப்பறைஞ்சுக்கு சரிப்பா அந்த புகை வந்து எங்கிற வீட்டு பறவுகளுக்குள்ள எல்லாம் அது தான் நாங்க சுவாசிச்சு எங்களுக்கு சரியான வருத்தம். அதுக்கு கூடி நாங்க சொன்னா அதை கேட்கறதுக்கு செவி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. நாங்க வந்து என்ன சாக்கடையில வாழணும், நாங்களும் மக்கள் தானே. எங்களுக்கு கருணை காட்ட மாட்டீங்களா? எத்தனை இடத்துக்கு நாங்களும் தான் கடிதம் கொடுக்குறோம். அங்கிட்ட காலம்புற இருந்து இதுல நிக்கிற தண்ணி தேத்தனி ஒன்றும் இல்லாம எதுக்கு நிக்கிறோம்? எங்களுக்கு சிக்கிறதுக்குரிய ஒரு சூழலை செய்து தாங்கன்னு தானே உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. ஏன் அதுக்குரிய அதிகாரிகள் இது பவனம் செய்து ஏன் செய்வீங்க? எங்களை மக்களா தெரிய பணிதர்களா தெரிய இல்லையா? இந்த சாக்கடி வந்து சாவுங்கன்னு எங்களை விட்டுட்டீங்களா? நாங்களும் போட்டு இந்த வாக்களிச்சு தானே கிணங்கில நாங்க ஒரு மக்கள் இல்லையா? திருக்குணமலை இருக்கிற பிரதேசத்துல தான் இந்த கன்னியாவும் இருக்கு. அப்படியே திருக்குணமலை இருக்கிற கன்னியால இருக்கிற எங்களை மட்டும் இந்த மக்களை மட்டும் நீங்க மக்களா பார்க்காம நீங்க சாக்கடையிலே வாழுங்க. நீங்க வருத்தமா வாழ்ந்த எங்களுக்கு என்ன? செத்தாம இருக்கன்னா எங்களை மட்டும் விடுறீங்க. நாங்களும் மனசர்த்தான் எங்களாலேயும் வாழத்தான் நாங்களும் போராடி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு பாசி பண்ண நாம போக்கு இதுல வர இல்லை. எங்களுக்கு துவாக்கிக்கிற சுத்தமான காத்து வேணும். எங்களுக்கு நிம்மதியா ஜன்னல் கதவுகளை திறந்து ஒருவேளை சாப்பிடணும். இல்லையானால சாப்பிட இல்லை. எங்களுக்கு நிம்மதியா ராவைக்கு படுக்கையில இல்லை. யானை வருது, யானை எப்ப வந்து வீட்டுக்குள்ள பூடுமோ புள்ளையில கொள்ளுமோ அந்த பயம். அதுகளுக்கு தான் நாங்களும் இங்க ரோட்டுக்கு இறங்கி போராடி கொண்டு இருக்கிறோம். தண்ணி வாரது 2 நாளைக்கு ஒருக்க. இந்த குப்பை குழியில இதுல எல்லா குப்பையிலையும் கொட்டுனா காகங்கள் அந்த குப்பை எல்லாம் எடுத்துட்டு வந்து தண்ணி பேசன்களுக்குள்ள எல்லாம் போட்டு அந்த தண்ணியை எங்களுக்கு அப்புறப்படுத்தினா திருப்பி அடுத்த நாள் 2 நாள் மட்டும் இருக்கணும் தண்ணிக்கு. நாங்க குடிக்கிற தண்ணி குளிக்கிற தண்ணி
சுத்தமா வச்சுக்கொள்ள இல்லாத நிலையில தான் நாங்க இருக்கிறோம். தயவு செய்து இதுக்கு அதிகாரிகள் இதை சரி இப்ப சரி எங்களுக்கு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. உங்களுக்கு புண்ணியமா இருக்கு, நாங்க இது உங்களுக்கு சொல்றேன், அன்பா சொல்ற ஒரு கோரிக்கையாவ சரி நினைச்சு இதுக்கு ஒரு நடவடிக்கை எங்களுக்கு எடுத்துட்டாங்க. நாங்கள் எல்லாமே இந்த ப்ரொஜெக்ட் வந்து 2015 டிசம்பரில் இருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் தம்பி தான் இதை உருவாக்கி ஸ்டார்ட் பண்ணி தம்பி நான் இங்கே வந்து ப்ரொஜெக்ட் செய்திருந்தால் எங்களுக்கு ஒரு ப்ரொசஸ் வந்து இதை அதுக்கு ஒரு ஷெடியூல் இருக்குன்னா அந்த ஷெடியூல் படி போனால் தான் நாங்கள் இந்த ப்ரொஜெக்டை செய்யலாம்னு சொல்லி சொன்னபடியாக முதல் கவர்மெண்டோட எக்ரிமெண்ட் சரியா தூசி பிரீஸ் அவங்களோட எக்ரிமெண்ட் மற்றது அதுக்கு பிறகு இந்த என்வாயன்மெண்ட் லைசன்ஸ் அதுக்கு பிறகு இது எலக்ட்ரிசிட்டி லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். எல்லாம் எங்கிற பக்கத்தில் எடுத்துட்டேன். இந்த காணியை மட்டும்தான் காணியை ஏற்கனவே இப்போ 4 வருஷம் 2021 டிசம்பர் 11 இந்த காணியை ஃபாரஸ்டில் இருந்து டிஎஸ்க்கு மாற்றினேன். அந்த பழைய டிஎஸ் வந்து அவர் செய்கிறேன்னு சொல்லி இவ்வளோ நாள் வெளுத்து ஒன்றும் செய்யவும் இல்லை. கடைசியாக இப்போ வந்திருக்கிற டிஎஸ் அவர் தான் வந்து பார்த்துட்டு சொன்னார், கேஸ்வரன் நீங்கள் இவ்வளோ நாளும் என்னத்துக்கு இதை ப்ளாக் பண்ணி வெளில செய்யாமல் இருக்கீங்க. நாங்கள் செய்கிறேன்னு சொன்னால் தம்பி காணி பெர்மிஷன் இருந்தால் தான் ஃபண்டை கொண்டு வரலாம். இப்போ வந்து எந்த சிச்சுவேஷன் கொண்டு தான் எங்களுக்கு காணி என்னத்துக்கு ப்ளாக் பண்ணி வச்சிருக்கணும், என்ன காரணம், என்னத்துக்கு நாங்கள் வந்து இன்று வரையும் ஒரு லஞ்சம் கொடுக்காமல் செய்த கம்பெனி தான் நாங்கள். இப்போ லஞ்சம் கொடுத்து செய்கிறேன்னு சொன்னால் அப்போ செய்திருப்போம். எங்களுக்கு லஞ்சம் கொடுக்கலாது, கொடுக்கவும் மாட்டோம். அதனால தான் டிலே. இப்போ இந்த குப்பைகளை அகற்றுறதுல இன்னும் சிக்கல் நம்ம இப்போ உடனடியாக இருக்குது. உடனடியாக இருக்கிற சிக்கல் வந்து இது நாங்கள் ஜூசி பிரேசவாவோட இது பண்ணிக்கொண்டு நெடுக கம்பரிசன் பண்ணிக்கொண்டு நானும் ஒரு மனிதாபிமான முறையில் நான் தமிழன் என்ற முறையில் அதுவும் ஸ்ரீலங்கா ஆளுண்ட வழியாக நான் எல்லாத்தையும் பொறுத்து போகிறேன். இது அவங்க அவரவர் தங்க காரியத்தை முடிச்சுட்டு போயின வழியே நானும் இவங்க 2 இந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களும் தானே இந்த கஷ்டத்துக்கும் பக்கத்தில் நிற்கிறாங்க. என்ன அவங்களுக்கும் பிரச்சனை இந்த யானை வடி அது உதாரணத்துக்கு முந்தி யானை வடி கிடைச்சிச்சு, இப்போ யானை வடியும் கிடைக்காது. யானை வடியை கேட்டால் அதை சரியும். அப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு பிரச்சனை, காணியை அப்ரூவல் தந்தால் நான் வடிவாக செய்து முடிப்பேன்.